அனைவருக்கும் வணக்கம். டுடே நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டோபாலஜிலேருந்து செஷன் 3. ஸோ ஆல்ரெடி எல்லோரும் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ கீப் ஸ்டடிங். ஸோ டெய்லி 1 hour மட்டும் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணியாவது படிங்க, கண்டினியூ படிங்க, ஸ்டடீஸை விட்டுறாதீங்க. ஆல்ரெடி நிறைய வியூவர்ஸ் வந்து டோபாலஜிலேருந்து கிராஃப் தியரியிலேருந்து ஃபுல் யூனிட்டுமே வீடியோ அப்லோட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்னோட முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணுறேங்க. ஸோ இப்போ வந்து டோபாலஜி செஷன் 3 டோபாலஜியோட கண்டினியூஷன் பார்த்துடலாம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சப்பேசிஸ்னால் என்ன, அடுத்து ஆர்டர் டோபாலஜி, ஸோ அதை ரிலேட்டடாக எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு சப்பேசிஸ்னால் என்னன்னு பார்த்துடலாம், சரியா? ஸோ இப்போ பாருங்கள், சப்பேசிஸ்னால் என்னென்னா எஸ் சப்பேசிஸ் ஸ்கிரிப்டியஸ். சப்பேஸ் நம்ம என்ன டினோட் பண்ணால் ஸ்கிரிப்டியஸ், ஓகேவா? ஃபார் எ டோபாலஜி ஆன் எக்ஸ், ஒரு டோபாலஜிக்கு தான் நம்ம சப்பேஸ் நம்ம டிஃபைன் பண்ணுறோம். எ சப்பேஸ் ஸ்கிரிப்டியஸ் ஃபார் எ டோபாலஜி ஆன் எக்ஸ் is a collection of subsets of x whose union equals x. அதாவது ஒரு எக்ஸ் இருக்குது, நம்ம அதுக்கு ஒரு டோபாலஜி டிஃபைன் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கு சப்பேஸ் என்னென்னா அந்த எலமெண்ட் அந்த எக்ஸோட எல்லா சப்செட்ஸும் எடுத்து நம்ம அதுக்கு யூனியன் பண்ணோன்னா எக்ஸ் வரணும். ஸோ ஓகேவா, அந்த கலெக்ஷன் தான் சப்பேசிஸ். ஸோ ஏ சப்பேசிஸ் ஸ்கிரிப்டிவ் ஃபார் ஏ டோபாலஜி ஆன் எக்ஸ் இஸ் ஏ கலெக்ஷன் ஆஃப் சப்செட்ஸ் ஆஃப் எக்ஸ் whose union equals x. So next என்னன்னா the topology generated by the subbasis script f எப்படி நம்ம டிஃபைன் பண்ண is defined to be the collection tau. ஸோ நம்ம இப்போவே டோபாலஜி டவு தான் டிஃபைன் பண்ணுவோம். ஸோ அந்த டிஃபைன் டு பி தி கலெக்ஷன் டவ், அந்த கலெக்ஷன் வந்து டவ் ஆஃப் ஆல். இதில் எப்படி இருக்கும்னா எல்லாமே யூனியன் ஆஃப் ஃபைனைட் இன்டர்செக்ஷன் ஆஃப் எலமெண்ட்ஸ் ஆஃப் ஸ்கிரிப்ட் எஃப், அதாவது யூனியன் ஆஃப் ஃபைனைட் இன்டர்செக்ஷன்ஸ் ஆஃப் எலமெண்ட்ஸ் ஆஃப் ஸ்கிரிப்ட் எஃப். அதாவது அந்த டோபாலஜி எல்லாமே எப்படி இருக்கும்னா யூனியன் ஆஃப் ஃபைனைட் இன்டர்செக்ஷன் ஆஃப் எலமெண்ட்ஸ் ஆஃப் ஸ்கிரிப்ட் எஃப்ஸாக இருக்கும். ஈஸி எப்படி நம்ம வச்சுக்கோங்கன்னா ஸ்கிரிப்ட் பி வச்சுக்கோங்க. ஸ்கிரிப்ட் பி எப்படி வச்சுக்கோங்கன்னா ஃபைனைட் இன்டர்செக்ஷன் ஆஃப் எலமெண்ட்ஸ் ஆஃப் ஸ்கிரிப்ட் எஃப்ஸ். ஸோ இது வந்து ஸ்கிரிப்ட் பி. ஸோ டவ்வை நம்ம எப்படி எழுதிக்கலாம், யூனியன் ஆஃப் எலமெண்ட்ஸ் ஆஃப் ஸ்கிரிப்ட் பின்னு வச்சுக்கலாம். ஈஸி ஞாபகம் வச்சுக்கோங்க. டவ் எப்படி இருக்குன்னா யூனியன் ஆஃப் எலமெண்ட்ஸ் ஆஃப் ஸ்கிரிப்ட் பி. ஸ்கிரிப்ட் பியில் எது இருக்குன்னா ஃபைனைட் இன்டர்செக்ஷன் ஆஃப் எலமெண்ட்ஸ் ஆஃப் ஸ்கிரிப்ட், அதாவது சப்பேஸ் எலமெண்ட்ஸ் இருக்கும். இதுதான் டோபாலஜி ஜெனரேட்டட் பை தி சப்பேசிஸ், ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒரு இம்பார்ட்டன்ட் ரிசல்ட்டு, இந்த ரிசல்ட்டு மேபி கேட்க சான்ஸ் இருக்குது. ஸோ லெட் எக்ஸ் பி எ டோபாலஜிக்கல் ஸ்பேஸ். எக்ஸ் வந்து ஒரு டோபாலஜிக்கல் ஸ்பேஸ், தட் இஸ் ஒரு டோபாலஜி அங்கே டிஃபைன் பண்ணியிருக்கு. லெட் ஏ பி ஏ சப்செட் ஆஃப் எக்ஸ், அதுக்கு ஒரு சப்செட் நம்ம ஏ எடுத்திருக்கோம். சப்போஸ் தட் ஃபார் ஈச் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ, அது ஒவ்வொரு எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏக்கு தேர் இஸ் அன் ஓப்பன் செட் யூ கண்டெய்னிங் எக்ஸ் சச் தட் யூ கண்டெய்னிங் ஏ. அது ஒவ்வொரு எக்ஸுக்கும் ஒரு ஓப்பன் செட் அதை கண்டெயின் பண்ணி ஒரு அந்த எக்ஸை கண்டெயின் பண்ணி ஒரு யூ இருக்கும். அந்த யூ எதில் கண்டெயின் ஆகிருக்குமா, ஏல கண்டெயின் ஆகிருக்குமா. இப்படி இருந்தால் ஏ இப்படி தான் இருக்கும், ஓப்பனிங் எக்ஸாக தான் இருக்கும், ஓகேவா? ஸோ ஒரு செட்டு ஓப்பன் சொல்லணும், நம்ம அதில் எடுத்து அதோட நெய்பர்ஹுட் அதிலே கண்டெயின் ஆகிருக்கும். நெய்பர்ஹுட் பதிலாக தான் இங்கே யூங்கிற ஒரு செட் இருக்குது. ஸோ அதுபடி நம்ம ஈஸியாக வந்து என்ன சொல்லிடலாம்னா ஏ இஸ் ஓப்பனிங் இதில் எக்ஸில் வந்து ஏ வந்து ஓப்பன் ஆகிருக்கும். இது வந்து மேபி கேட்க சான்ஸ் இருக்குது, ஏ இஸ் ஓப்பனிங் எக்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு if the sequence tau alpha is a family of topologies on x, அதாவது ஒரு எக்ஸில் வந்து நிறைய டோபாலஜி டிஃபைன் பண்ணியிருக்கோம். ஸோ அதோடைய கலெக்ஷன் தான் டவ் ஆல்ஃபா. இப்படி இருந்தால் இதனுடைய இன்டர்செக்ஷன் டவ் ஆல்ஃபா ஈஸியாக டோபாலஜி, இன்டர்செக்ஷனும் எப்படி தான் இருக்குமா, டோபாலஜியாக தான் இருக்குமா. ஸோ இன்டர்செக்ஷன் டவ் ஆல்ஃபா ஈஸியாக டோபாலஜியா, இது ஒரு இம்பார்ட்டன்ட் ரிசல்ட். இப்படி கேட்கலாம், இது டவ் ஆல்ஃபா வந்து டோபாலஜியாக இருந்தால் அதோடைய இன்டர்செக்ஷன் எப்படி இருக்கும்னு வந்து கேட்கலாம். அதுவும் எப்படி தான் இருக்கும், டோபாலஜியாக தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் டெஃபினேஷன் என்னன்னா ஆர்டர் டோபாலஜி, ஓகேவா? ஸோ ஆர்டர் டோபாலஜி என்னென்னு ஆல்ரெடி ஆர்டர் செட்னு என்னென்னு தெரியும். அதாவது ஒரு செட்டு நம்ம ஆர்டர் செட்னா அங்கே வந்து ஒரு லெஸ் தேன் சிம்பிள் நம்ம டிஃபைன் பண்ணியிருப்போம். ஆர் வந்து ஆர்டர் செட், ஆரில் எந்த 2 எலமெண்ட் எடுத்தாலும் நம்மளால் கம்பேர் பண்ண முடியும். ஏ லெஸ் தேன் பி நம்மளால் கம்பேர் பண்ண முடியும். ஸோ அதனால் ஆர் வந்து ஆர்டர் செட். ஸோ அதுபடி நம்ம ஆர்டர் செட்னா என்ன தெரியும். ஆர்டர் டோபாலஜி என்னன்னா let x be a set with a simple order relation. x வந்து ஒரு செட்டு, அதில் ஒரு சிம்பிள் ஆர்டர் ரிலேஷன் நம்ம டினோட் பண்ணியிருக்கு. assume x has more than 1 element. எக்ஸில் வந்து மேபி அதாவது ஆர்டர் ரிலேஷனாலே கண்டிப்பாக 2 எலமெண்ட்டாவது இருக்கணும். அப்போ தான் இது அதனுடைய லெஸ் தென் நம்மளால் நம்ம சொல்ல முடியும். ஸோ அதான் அங்கே சொல்லியிருக்காங்க. assume x has more than 1 element. let script b be the collection of all sets of the following types. script b
அதாவது அந்த கலெக்ஷன், அதாவது பேசிஸ், அதில் வந்து எந்த கலெக்ஷன் இருக்குன்னா அந்த ஃபாலோயிங் ஒரு 3 டைப்ஸ் இருக்குது. இப்படி இருந்தால் அது வந்து ஆர்டர் டோபாலஜியை ஃபார்ம் பண்ணணும்னு கொடுத்துருக்காங்க. ஆர்டர் டோபாலஜியில் 3 டைப் இருக்குது. என்ன டைப்புன்னு பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் டைப் என்னென்னா ஆல் ஓப்பன் இன்டர்வல்ஸ், அதாவது ஓப்பன் ஏக்கமாபி, ஓப்பனில் ஏக்கமாபி இன்எஸ். அதாவது இதில் ஃபர்ஸ்ட் டைப் எப்படின்னா எல்லாமே ஓப்பன் இன்டர்வல்ஸாக இருக்கும். இது ஓப்பன் இன்டர்வல்ஸ்னால் இதுதான் டெஃபினேஷன். இன்டர்வல் ஓப்பன் இன்டர்வல் ஏக்கமா பினா இதில் ஒரு எக்ஸ் எடுத்தனா சச் தட் ஏ லெஸ் தேன் பி. ஸோ ஃபஸ்ட்டு கண்டிஷன் இது ஆல் ஓப்பன் இன்டர்வல்ஸ் ஏக்கமா பி இன் எக்ஸ். நெக்ஸ்ட் ஆல் இன்டர்வல்ஸ் ஆஃப் தி ஃபார்ம் க்ளோஸ்ட் ஏ ஓப்பன் பி. சாரி, இது வந்து என்னென்னா க்ளோஸ்ட் ஏ ஓப்பன் பி. ஓகேவா, க்ளோஸ்ட் இல்லை, இது வந்து ஓப்பன் பி. ஸோ நெக்ஸ்ட்டு வேர் ஏ நாட் இஸ் தி ஸ்மாலஸ்ட் எலமெண்ட். இதில் வந்து ஏ நாட் தான் ஸ்மாலஸ்ட் எலமெண்ட். ஏ நாட் நம்ம அதை அழகுபடுத்த போக இது என்னாகும், போயிட்டே தான் இருக்கும். ஸோ ஏ நாட் இஸ் தி ஸ்மாலஸ்ட் எலமெண்ட் ஆஃப் எக்ஸ். ஸோ நெக்ஸ்ட் க்ளோஸ்ட் ஏக்கமா பி நம்ம எப்படி டிஃபைன் பண்ணோம்னா செட் ஆஃப் எக்ஸ் சச் தட் இதில் ஒரு நம்ம எலமெண்ட் எடுத்தோம்னா அது ஏயா கூட இருக்கலாம். ஸோ அதனால தான் ஏ லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் லெஸ் தேன் பி. ஸோ நெக்ஸ்ட் தேர்ட் டைப் எப்படி இருக்குன்னா ஆல் இன்டர்வல்ஸ் ஆஃப் தி ஃபார்ம் க்ளோஸ்ட் ஏ open A closed B naught where B naught is the largest element of X. இதில் B naught தான் largest elementா இருக்கும். இது எல்லாமே இது B naught விட சின்னதாக தான் இருக்கும். இது நம்ம எப்படி நோட் பண்ணோம்னா open A closed B அப்படின்னு set of all X such that A less than X less than or equal to B. ஸோ இந்த 3 டைப்பும் இருந்து டோபாலஜியை ஃபார்ம் பண்ணிச்சுன்னா ஒன்று இந்த டைப் இல்லை இது இந்த டைப் இந்த டைப் அது இருந்து டோபாலஜியை ஃபார்ம் பண்ணால் அது வந்து ஆர்டர் டோபாலஜி. The collection script B is a basis for a topology on X which is called the order topology. இந்த 3 collection இருந்து அது பேசிஸாக இருந்துச்சுன்னா the collection script is a basis for a topology on X. அதாவது ஒரு டோபாலஜிக்கு அது பேசிஸாக இருந்துன்னா அந்த டோபாலஜி நம்ம என்ன சொல்லுவோம்னா ஆர்டர் டோபாலஜி. ஸோ நெக்ஸ்ட்டு ஆர்டர் டோபாலஜி நம்ம எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். ஸோ எக்ஸாம்பிள் 1. ஸோ இது கூட உங்களுக்கு 1 வேர்டில் கேட்க சான்ஸ் இருக்குது. The standard topology on R is the ordered topology derived from the usual order on R. அதாவது ஸ்டாண்டர்ட் டோபாலஜினா என்னன்னு நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். அது ஓப்பன் இன்டர்வல் இந்த ஃபார்மெட்டில் இருந்தால் அது டோபாலஜியை ஃபார்ம் பண்ணிச்சுன்னா அது வந்து ஸ்டாண்டர்ட் டோபாலஜி. அந்த ஸ்டாண்டர்ட் டோபாலஜியான ஆர் வந்து எதோ ஃபார்ம் பண்ணுமா, இதுதான் ஆர்டர் டோபாலஜி சொல்கிறாங்க யூஸ்வல் ஆர்டரில். ஓகேவா, ஸோ இது ஸ்டாண்டர்ட் டோபாலஜியான ஆர் வந்து ஆர்டர் டோபாலஜி. ஸோ next example, this set R cross R has neither largest nor a smallest element. அதாவது R cross R போயிட்டே இருக்கும், அதில் வந்து ஸ்மாலஸ்ட்டும் கிடையாது லார்ஜஸ்ட்டும் கிடையாது. ஸோ தி ஆர்டர் டோபாலஜி ஆன் R cross R has the basis the collection of all open intervals of the form. இந்த ஃபார்மில் தான் இருக்கும் A cross B, C cross D. ஆல்ரெடி தெரியும், நம்ம ஆறுன்னு எடுத்தோம்னா அதில் ஆர்டர்டு பேர் வந்து A, Bன்னு இருக்கும். இங்கே R cross R எடுத்ததுனால ஓப்பன் இன்டர்வல் R cross R இருக்கனால ஒவ்வொரு எலமெண்ட்டும் R cross R இருக்கும். ஸோ A cross B, C cross D. ஸோ ஓகேவா. நெக்ஸ்ட் ஃபார் ஏ இது என்ன கண்டிஷன்னா A less than C, அதாவது இந்த A less than C and for A equal to C and B less than T. இந்த 3 டைப்பில் இருக்கும். தி சப் கலெக்ஷன் கன்சிஸ்டிங் ஆஃப் ஒன்லி இன்டர்வல்ஸ் ஆஃப் தி செகண்ட் டைப் இஸ் ஆல்சோ பேசிஸ் ஃபார் தி ஆர்டர் டோபாலஜி. அதாவது ஆர் கிராஸ் ஆரில் இந்த ஃபார்மெட்டில் இருந்தால் அது வந்து ஆர்டர் டோபாலஜியை ஃபார்ம் பண்ணும். ஓகேவா, எந்த கண்டிஷன், ஒன்று A less than C இல்லைனா A equal to C and B less than D. ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்த செகண்ட் கண்டிஷன் A equal to C இருக்குது பார்த்தீங்களா, அது மட்டும் எதை ஃபார்ம் பண்ணுமோனா ஆர்டர் டோபாலஜியை வந்து ஃபார்ம் பண்ணணும்னு கொடுத்துருக்காங்க. இது நான் வந்து பிக்சரில் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதாவது இதுதான் ஆர் கிராஸ் ஆர். ஓகேவா, இது என்னது ஆர் கிராஸ் ஆர். இதில் பாருங்கள், இது A கிராஸ் B, இது என்னென்னா C கிராஸ் D. ஓகேவா, இதில் வந்து A லெஸ் தேன் C, இங்கே A வந்து மேலே இருக்குன்னு வச்சுக்கோங்க, இது வந்து C, இந்த இது A ஃபஸ்ட்டு கோடு, இது C. இப்போ போக போக பெருசு தான் ஆகிட்டு இருக்கும். ஸோ இது வந்து A லெஸ் தேன் C. ஓகேவா, ஸோ இதுவும் இது ஃபார்ம் பண்ணோம், ஆர்டர் டோபாலஜியை ஃபார்ம் பண்ணோம். இது எதுக்குள்ள எக்ஸாம்பிள்லாம் A ஈக்குவல் டு C, ஒரே கோடு தான், ஏயும் சியும் சேம் தான். B லெஸ் தேன் D, பியை விட D பெருசு, மேலே போகும்போது பெருசு தானே. ஸோ அது இதனுடைய எக்ஸாம்பிள். இந்த பிக்சர் கொடுத்து கூட கேட்கலாம். இது வந்து ஆர்டர் டோபாலஜியை வந்து என்ன செய்யும்னா ஃபார்ம் பண்ணும். ஸோ இதுதான் கண்டிஷன். ஆர் கிராஸ் ஆர்னா இன்டர்வல் இந்த ஃபார்மேட்டில் தான் இருக்கும், நல்லா கவனிச்சுக்கணும். A, B போடக்கூடாது.
வெறுமனே ஆறு இருந்தால் தான் இன் ஓப்பன் இன்டர்வல் ஏ கமா பி. ஆறு கிராஸாக இருந்தால் ஏ கிராஸ் பி, சி கிராஸ் டி. ஸோ இந்த ரெண்டு கண்டிஷன் இருக்கும். இதை வந்து ஆர்டர் டோபாலஜியை வந்து ஃபார்ம் பண்ணும். ஆல்ரெடி நம்ம சொல்லிட்டோம்ல, அந்த கலெக்ஷனில் வந்து ஓப்பன் இன்டர்வல் அப்புறம் ஆஃப் ஓப்பன் இன்டர்வல்ஸ் அந்த ஃபார்மில் தான் இருக்கும். அப்படி இருந்தால் அது ஆர்டர் டோபாலஜி. எக்ஸாம்பிள், தி பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ் இசட் ப்ளஸ் ஃபார்ம் அண்ட் ஆர்டர் செட் வித் தி ஸ்மாலஸ்ட் எலமெண்ட். அதாவது தி பாசிட்டிவ் இன்டிஜர்ஸில் இது பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ்னா 1 2 3 அப் டு போயிட்டே இருக்கும். நெகட்டிவ்லையும் வரும் இன்டிஜர்ஸ். பாசிட்டிவ் மீன்ஸ் 1 2 3 அப் டு போயிட்டே இருக்கும். இது வந்து எதை ஃபார்ம் ஆனா ஆர்டர் செட் வித் ஸ்மாலஸ்ட் எலமெண்ட். ஆர்டர் செட் தான், எந்த ரெண்டு எலமெண்ட்டும் சின்னது நம்மளால வந்து சொல்ல முடியும். ஸோ ஆர்டர் செட் திஸ் அங்கே வந்து ஒரு ஸ்மாலஸ்ட் எலமெண்ட் கண்டிப்பாக இருக்கும். 1ல தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதனால் ஸ்மாலஸ்ட் எலமெண்ட் இருக்கும். இது எதை ஃபார்ம் பண்ணுதுன்னா ஆர்டர் டோபாலஜியை ஃபார்ம் பண்ணுது சொல்லியிருக்காங்க. இது கூட ஒன் வேர்டில் கேட்கலாம், நான் அண்டர்லைன் பண்ணியிருக்கேன். தி ஆர்டர் டோபாலஜி ஆன் இசட் பிளஸ் is the discrete topology for every one point set is open. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. தி ஆர்டர் டோபாலஜி ஆன் இசட் பிளஸ். இசட் பிளஸில் நம்ம ஆர்டர் டோபாலஜி எடுக்கும் போது அது எப்படி மாறிடுமானா டிஸ்கிரீட் டோபாலஜியாக மாறிடும். டிஸ்கிரீட் டோபாலஜி என்னன்னு தெரியும். ஸோ டிஸ்கிரீட் டோபாலஜி அதனுடைய சப்செட்ஸ் எல்லாமே எதை ஃபார்ம் பண்ணோம், கலெக்ஷன் ஆஃப் சப்செட்ஸ் எல்லாம் டோபாலஜியை ஃபார்ம் பண்ணால் அதுதான் டிஸ்கிரீட். ஆல்ரெடி நம்ம அதனுடைய டெஃபினிஷன் கொடுத்துருக்கோம். இதில் வந்து அதோட எல்லா ஒன் பாயிண்ட் செட்டுமே என்னது ஓப்பன். இந்த கண்டிஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இசட்டில் வந்து நம்மளால் இன்டர்வல் எடுக்க முடியாது. அதை எப்படி எடுப்போம் நம்ம இன்டர்வல் 1 2 3 அப்படி தான், நம்பர்ஸ் எல்லாம் அப்படி தான் இருக்கும். ஸோ அதனால் இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபார் எவ்ரி ஒன் பாயிண்ட் செட் இஸ் ஓப்பன். ஸோ இது ஒன் வேர்டில் மேபி கேட்க சான்ஸ் இருக்குது. ஸோ இசட் ப்ளஸ் எப்படி ஆர்டர் டோபாலஜி ஃபார்ம் பண்ணதுன்னு பார்க்கலாம். இப்போ n greater than 1, அதாவது n வந்து greater than 1 அதிகமாக இருந்துச்சுன்னா then the ஒன் பாயிண்ட் செட், அதாவது அந்த ஒன் பாயிண்ட் செட் நம்ம எப்படி டிஃபைன் பண்ணிக்கலாம்னா ஓப்பன் இன்டர்வல் n minus 1 n plus 1 ஈஸியாக பேசிஸ் எலமெண்ட். இது வந்து ஒரு பேசிஸ் எலமெண்ட்டாக மாறிடும். ஓகேவா? அதாவது 2ன்னு வச்சுக்கோங்க. 2ன்னு இருந்தால் இங்கே என்ன வரும், 2ன்னு இருந்தால் 2 minus 1 என்ன வரும் 1, 2 plus 1 3, 1 3. அது பேசிஸ் எலமெண்ட்டாக மாறி 1க்கும் 3க்கு இடையில என்ன எலமெண்ட் இருக்கும், 2 இருக்கும் இசட் ப்ளஸில் இருந்து. ஓகேவா? ஸோ அதனால் இது வந்து பேஸ் எலமெண்ட்டாக மாறிடும். சப்போஸ் 1 இருந்துச்சுன்னா நம்ம இப்படி எடுத்துக்கணும் அந்த பேஸ் எலமெண்ட்டை. ஒன் சிங்கிள்டன் 1 இருந்தால் க்ளோஸ் 1, 2. இதில் என்ன எலமெண்ட் இருக்கும், 1 மட்டும் இருக்கும். ஸோ 1 நம்ம இப்படி டிஃபைன் பண்ணிக்கணும், ஈஸியாக பேஸ் எலமெண்ட். ஸோ இப்படி நம்ம இசட் ப்ளஸில் உள்ள நம்பர் நம்ம இப்படி மாற்றிக்கலாம். மாற்றிட்டு இது வந்து பேஸ் எலமெண்ட்டாக மாறிடும். ஸோ அது வந்து ஆர்டர் டோபாலஜி வந்து என்ன பண்ணோம், ஃபார்ம் பண்ணோம். ஸோ அந்த ஆர்டர் டோபாலஜி ஆன இசட் ப்ளஸ் வந்து டிஸ்கிரீட் டோபாலஜி. இந்த கண்டிஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபார் எவ்ரி ஒன் பாயிண்ட் செட் இருந்தோம். இதில் எல்லா ஒன் பாயிண்ட் செட்டுமே ஓப்பன் தான். மேக்ஸிமம் எல்லாமே ஒன் பாயிண்ட் செட்டு தான். நம்ம இதை எப்படி எழுதிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ரேஸ்னால் என்ன நம்ம டெஃபினேஷன் பார்த்துடலாம். இஃப் எக்ஸ் இஸ் அன் ஆர்டர் செட் அண்ட் ஏ இஸ் அன் எலமெண்ட் ஆஃப் எக்ஸ், அதில் ஒரு எலமெண்ட் எடுக்கும். தெர் ஆர் 4 சப்செட்ஸ் ஆஃப் எக்ஸ் தட் ஆர் கால் தி ரேஸ். அதாவது 4 சப்செட்ஸ் இருக்கும். அதெல்லாம் என்ன பண்ணுவோம், ரேஸ் நம்ம டிஃபைன் பண்ணிக்கலாம். ஸோ டிட்டர்மைன்ட் பை ஏ தே ஆர் தி ஃபாலோயிங். அதாவது ஒரு செட்டு, அதில் ஒரு எலமெண்ட் இருக்கும். எலமெண்ட் எடுத்தோன்னா அதெல்லாம் நம்ம 4 வேஸ் நம்ம டிஃபைன் பண்ணிக்கலாம் ரேஸாக. என்ன ரேஸ்ன்னு பாருங்கள். ஓப்பன் ஏ கமா ப்ளஸ் இன்ஃபினிட்டிவ் இப்படி இருந்தால் இதில் எலமெண்ட் எல்லாம் எப்படி இருக்கும், ஏயை விட பெருசாக இருக்கும். அதான் இங்கே கொடுத்துருக்கும். எக்ஸ் சச் தட் எக்ஸ் கிரேட்டர் தென் ஏ. அது மைனஸ் இன்ஃபினிட்டி கமா ஏ இப்படி இருக்கலாம். இப்படி இல்லை எலமெண்ட் எப்படி இருக்கும், ஏயை விட சின்னதாக இருக்கும். எக்ஸ் சச் தட் ஏ லெஸ் தென் ஏ. இந்த ரெண்டு ரேஸ் நம்ம என்ன சொல்லுவோம்னா ஓப்பன் ரேஸ்ன்னு சொல்லுவோம். சரியா? இந்த ரெண்டு ரேஸ் என்னதுன்னா க்ளோஸ்டு ஏ கமா ப்ளஸ் இன்ஃபினிட்டிவ். இதில் உள்ள எல்லா எலமெண்ட் எப்படி இருக்கும் பாருங்கள். இங்கே க்ளோஸ்ட் இருக்கிறதுனால கண்டிப்பாக ஏயும் வரும். ஸோ எக்ஸ் கிரேட்டர் than or equal to ஏ. அடுத்து ஓப்பன் இன்டர்வல் மைனஸ் இன்ஃபினிட்டி கமா க்ளோஸ்ட் எப்படி இருந்தால் எல்லா எலமெண்ட்டும் ஏயோட சின்னது. எக்ஸ் சச் தட் எக்ஸ் லெஸ். இந்த ரெண்டு செட்டு நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா க்ளோஸ்டு ரேன்னு சொல்லுவோம். ஓகேவா? இது கூட உங்களுக்கு கேட்க சான்ஸ் இருக்குது. மேலே ரெண்டு செட்டும் ஓப்பன் ரே, கீழே உள்ளது வந்து க்ளோஸ்ட் ரே. காமனாக இந்த 4 நம்ம என்னன்னு சொல்லுவோம், ரேஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட் ஒரு இம்பார்ட்டன்ட் கண்டிஷன், தி டோபாலஜி generated by the open rays contain the order topology. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரிசல்ட்டு. தி டோபாலஜி ஜெனரேட்டட் பை தி ஓப்பன் ரேஸ். 4 ரேஸ் இருந்துல அதில் ஓப்பன் ரேஸ் நம்மளுக்கு தெரியும் என்னென்னு. ஃபஸ்ட்டு 2 ரேஸ் தான் ஓப்பன் ரேஸ். அது எதை கண்டைன் பண்ணியிருக்கோம்னா ஆர்டர் டோபாலஜி நம்ம எது பண்ணியிருக்கோம்னா கண்டைன் பண்ணியிருக்கோம். ஸோ டோபாலஜி ஜெனரேட்டட் பை தி ஓப்பன் ரேஸ் கண்டைன்ஸ் தி ஆர்டர் டோபாலஜினா ஒரு 3 நம்ம ஃபார்ம் பார்த்தோம். அந்த ஃபார்மெட்டில் இருந்து அது வந்து ஆர்டர் டோபாலஜி. ஸோ இந்த டோபாலஜி ஜெனரேட்டட் பை தி ஓப்பன் ரேஸ் எதாவது ஃபார்ம் பண்ணோன்னா கண்டைன்ஸ் தி ஆர்டர் டோபாலஜி என்ன பண்ணியிருக்கு, கண்டைன் பண்ணியிருக்கு சொல்லியிருக்காங்க. ஒரு இம்பார்ட்டன்ட் ரிசல்ட்டு. மேபி கேட்க சான்ஸ் இருக்குது. ஸோ இதனுடைய கண்டினியூஷன் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.